வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 3 ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். யூனிட் 3 ஜியோகிராஃபியில் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இயற்கை அமைவுகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து டெஃபினட்டா எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. சரிங்களா? இப்போ பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இயற்கை அமைவுகள் அப்படின்ற டாபிக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, மலைகள் பார்க்கணும், அதுக்கடுத்து பிளைன்ஸ் பார்க்கணும், சமவெளிகள் பார்க்கணும், அதுக்கடுத்து பாலைவனம் பார்ப்போம், அதுக்கடுத்து தீபகற்ப பீடபூமி பார்ப்போம், அதுக்கடுத்து கடற்கரை சமவெளிகள் பார்ப்போம், அதுக்கடுத்து தீவுகள். இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த வீடியோ மலைகள் மட்டும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரே வீடியோவில் டம்ப் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒரு 3 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க அடுத்தடுத்து ரெகுலராக அந்த வீடியோஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த பகுதியில் நம்ம மலைகள் மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ மேப்பை வச்சு இந்த பிளேசஸ்லாம் எங்கெங்கே அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம குறிப்புகள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கும். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இந்தியாவுடைய நிலத்தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறுபட்ட இயற்கை அமைவுகள் அமைந்தது தான் நம்ம நாடு. சரிங்களா? பல்வேறுபட்ட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இயற்கை அமைவுகளில். இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மலைகள் இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கடல் இருக்கும். வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாலைவனம் அமைஞ்சிருக்கும், கடற்கரையும் இருக்குது. ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட நில அமைப்புகள், நில தோற்றங்களை வச்சு இப்போ 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க? 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வடக்கில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு மலைகள். சரிங்களா? இதை வடக்கு மலைகள் இதுதான் முதல். சரிங்களா? அப்போ வடக்கு மலைகள் நம்ம அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சமவெளி அமைந்திருக்கும். எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, பிரம்மபுத்திரா வரையும் இருக்கும். சரிங்களா? சமவெளி அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது பிரிவு புத்தகத்தில் 6 பிரிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டிவிஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுல 5 பிரிவு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனம் இருக்கும். சரிங்களா? இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தார் பாலைவனம், அதுதான் பாகிஸ்தானையும் நம்ம இந்தியாவை பிரிக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்கும் பாலைவனம். மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபகற்ப பீடபூமி. சரிங்களா? இந்த ஷேப்பில் அமைஞ்சிருக்கும். என்னது இது? தீபகற்ப பீடபூமி. இதே 2 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான்காவது தீபகற்ப பீடபூமி, பெனின்சுலார் பிளாட்டியூ. ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை சமவெளி. சரிங்களா? கடற்கரை சமவெளி. ஓகே, அதுக்கடுத்து இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ நான்காவது பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமி. ஐந்தாவது பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. ஐந்தாவது பிரிவாக பார்ப்போம். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. அப்போ ஆறாவது தீவுகள் பார்ப்போம். சரிங்களா? இந்த 6 பகுதிகளில் தான் நம்ம இயற்கை அமைவுகள் அப்படின்ற டாபிக் கீழே பார்க்க போகிறோம். இதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு மலைகள். சரிங்களா? முதல் பிரிவு என்னது? வடக்கு மலைகள். சரிங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வடக்கு மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஹிண்ட் மாதிரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு பேராகிராஃப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஹிண்ட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த டிவிஷன்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து கம்பேரிஷன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வடக்கு மலைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடக்கு மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இது இளமையான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இளமையான மலை, இளமையான மலை மற்றும் உயரமான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையான மலை, உயரமான மலை, மடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது இளமையான மலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பூமி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றி இருக்கும். ஆனால் மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றி இருக்கு. அதனால் இது இளமையான மலை, உயரமான மலை, மடிப்பு மலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பேரியக்க விசை அந்த டேர்ம்ஸ் பார்த்துங்க. பேரியக்க விசையின் காரணமாக புவியின் மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்போ இதை என்னன்னு சொல்கிறோம், இந்த வடக்கு மலைகளை இளமையான மலை,
உயரமான மலை, மடிப்பு மலைகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து இதனுடைய நீளம் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நீளம் வந்து பார்க்க போகிறோம். நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னா இங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸு சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து இங்கே அருணாச்சல பிரதேஷில் இங்கே என்ன இருக்கும்? ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து இங்கே அருணாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. சரிங்களா? இங்கே சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நீளம் வந்து 2500 கிலோமீட்டர். சரிங்களா? அதுக்கடுத்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? டோட்டலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வடக்கு மலைகள். அதனுடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. சரிங்களா? ஜம்மு காஷ்மீரில் எவ்வளோ இருக்குது? 500 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. அதே அருணாச்சல பிரதேசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. அப்போது வெஸ்ட்டில் இது வந்து என்னது? வெஸ்ட்டு. இது என்னது? ஈஸ்ட்டு. அப்போ வெஸ்ட்டில் வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்குது, 500 கிலோமீட்டர் இருக்குது. ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் வந்து குறைவாக இருக்குது, 200 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 4th பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமீர் முடிச்சிருக்கோம். சரிங்களா? நான் ரஃபாக ட்ரா பண்ணுறேன், புக்கில் இருக்கும், அந்த மேப் இருக்கும், பார்த்துங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாமீர் முடிச்ச உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாமீர் முடிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஆசியாவுடைய உயரமான மலைத்தொடரையும், சென்ட்ரல் ஏசியாவில் இருக்கக்கூடிய மத்திய ஆசியாவுடைய உயரமான மலைத்தொடரையும் இந்த இமயமலையும் இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இந்த பாமீர் முடிச்சை வந்து நம்ம உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாமீர் முடிச்சிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமயமலை வடக்கு மலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இந்த வில் மாதிரி ஒரு ஷேப்பில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ பாமீர் முடிச்சிலேருந்து பார்க்குறப்ப நம்ம இந்த வடக்கு மலைகள் வந்து கீழ் நோக்கி வில் மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஹிமாலயா அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா சமஸ்கிருத சொல்லு. இந்த ஹிமாலயான்றது சமஸ்கிருத சொல்லு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா தமிழில் வந்து பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் வந்து வடக்கு மலைகளில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும், அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஏன் அப்படின்னா மெயின்ஸ்லாம் நம்ம எழுதுறது கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளமையான மலைன்னு சொல்கிறோம், உயரமான மலை அப்படின்னு சொல்கிறோம், மடிப்பு மலைகள் ஒரு பாயிண்ட்டு. நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அகைன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிறத விட ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அகைன் சொல்கிறப்ப மனசில் வந்து பதியும். சரிங்களா? ஓகே, செகண்ட் என்ன? ஜம்மு காஷ்மீர் வெஸ்ட்டில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து அருணாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரையும் இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டர். அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டில் அதிகமாக இருக்கும், அகலம் 500 கிலோமீட்டர் இருக்கும். அது ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் வந்து குறைவாக இருக்கும், 200 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஹிமாலயான்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பாமீர் முடிச்சிருக்கு. அந்த பாமீர் முடிச்சை தான் உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மத்திய ஆசியாவில் இருக்க உயரமான மலைத்தொடரையும் இமயமலையை இணைக்கின்ற ஒரு பகுதி. சரிங்களா? இது மேலேருந்து இங்கே பார்க்குறப்ப இந்த இமயமலை வந்து இந்த வடக்கு மலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ் கீழ் நோக்கி வில் போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து 5 பாயிண்ட்ஸு வடக்கு மலைகள் பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இப்போ இதனுடைய டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வடக்கு மலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பிளேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த பிளேஸு? இப்போ வடக்கு மலைகளை 3 பிரிவாக பிரிக்கிறோம். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிளேஸை. அதுக்கடுத்து இங்கே சென்டராக இருக்கு இல்லையா, இந்த இப்போ இது எரேஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்கே சென்டராக இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் வந்து நம்ம சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 3 பிரிவாக வந்து நம்ம பிரிச்சிருப்போம். சரிங்களா?
இங்கே 1 2 3 இந்த டைரக்ஷனில் பிரிச்சிருப்பாங்க சென்ட்ரல் ஹிமாலயாஸை. அதுக்கடுத்து ஈஸ்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இப்படி இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸை ஒரு பார்ட்டாகவும் இது சென்ட்ரலாக இருக்கிறத ஒரு பார்ட்டாகவும் ஈஸ்டில் இருக்க ஒரு பார்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ராக இருக்கிறது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஈஸ்டில் இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு இல்லையா அந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ், இதை அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? 1 2 3 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஹிமாத்ரி, மற்றொன்று வந்து ஹிமாச்சல், தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அதனுடைய பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னுடைய 3 பிரிவு இப்படி பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் ஹிமாலயாஸை மேலே ஹிமாத்ரி இருக்கும், அதுக்கடுத்து ஹிமாச்சல் இருக்கும், அதுக்கடுத்து ஷிவாலிக் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது பூர்வாஞ்சல் குன்றுகள், அப்படி இல்லைனா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அந்த டிவிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? நார்த்தன் மவுண்டெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், வடக்கு மலைகள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வடக்கு மலைகளை தான் வந்து 3 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அப்படி இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அதனுடைய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் அதுக்கடுத்து திபெத் பீடபூமியிலும் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்க்குறோம். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அதுக்கடுத்து திபெத் பீடபூமியிலையும் அமைஞ்சிருக்கும். அதனால் இதை நம்ம அதாவது திபெத் பீடபூமியில் அதிக பரப்பளவு அமைஞ்சிருக்கும். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? திபெத்தியன் இமயமலை. ஏன் திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம்? திபெத் பீடபூமியில் அதிக அளவு பரப்பளவு அமைஞ்சிருக்கிறதுனால, அதிக அளவுக்கு திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம வந்து திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய அகலம் வந்து பார்க்கணும். இப்போ அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் அகலமும், ஈஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வெஸ்ட்டில் வந்து 40 கிலோமீட்டர் அகலம் பார்த்துட்ருக்கோம். வெஸ்ட்லேயும் 40 கிலோமீட்டர் தான், ஈஸ்ட்லேயும் 40 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த சென்ட்ரல் பிளேஸில் சரிங்களா சென்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. சரிங்களா? அப்போ வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் அகலம் இருக்குது, ஈஸ்ட்லேயும் 40 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. அப்போ சென்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா டெர்ஷியரி கிரைனைட் பாறைகள் இருக்கும். சரிங்களா? டெர்ஷியரி கிரைனைட் பாறைகள். சரிங்களா? அதாவது கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரைனைட் பாறைகள் அமைஞ்சிருக்கும். இதில் ஒரு பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையுடைய மைய அச்சில் அமைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஜென்ரல் தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய மலைத்தொடர்கள் இருக்குது. என்னென்ன மலைத்தொடர்கள் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா காரகோரம். சரிங்களா? காரகோரம், லடாக்கு, அதுக்கு சாஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்கர், தென் கைலாஷ் மலைத்தொடர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரகோரம் இருக்கும் மலைத்தொடர், அதுக்கடுத்து லடாக்கு, அதுக்கடுத்து சாஸ்கர் வரும், கைலாஷ் மலைத்தொடர் வந்து இந்த பிளேஸில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த வடக்கு மலைகளில் முதல் பகுதி வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது எங்கே அமைஞ்சிருக்கும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்கும். திபெத் பீடபூமியில் அதிக அளவுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டில் 40 கிலோமீட்டர் இருக்கும், ஈஸ்ட்லேயும் 40 கிலோமீட்டர் இருக்கும். சென்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா? டெர்ஷியரி கிரைனைட் பாறை அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து இதனுடைய மலைத்தொடர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரகோரம், லடாக்கு, சாஸ்கர்,
கைலாஷ் மலைத்தொடர்கள். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்க்கணும். சரிங்களா? என்ன பார்க்க போகிறோம்? சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இந்த வடக்கு மலைகளிலே பெரிய பகுதி எது அப்படின்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான். சரிங்களா? இதை வந்து இளமையான மலை அப்படின்னு சொல்கிறோம், மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிமாலயாஸ் எப்படி வந்து உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்த் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுரேஷியா அப்படின்னு சொல்கிறோம். யுரேஷியா. சரிங்களா? நார்த் சைடில் என்ன இருக்கும்? இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்குறோம். நார்த் சைடில் யுரேஷியா அப்படின்ற ஒரு நிலப்பகுதி இருந்தது. சரிங்களா? ஓகே. சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோண்ட்வானா அப்படின்னு சொல்லுவோம். கோண்ட்வானா அப்படின்ற ஒரு நிலப்பகுதி இருந்தது. இது இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத்திஸ் அப்படின்ற கடல் இருந்திருக்கு. அப்போ நார்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேஷியா அப்படின்ற ஒரு நிலப்பகுதியும், சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோண்ட்வானா அப்படின்ற ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு. இடையில் வந்து டெத்திஸ் அப்படின்ற கடல் இருந்திருக்கு. இந்த யுரேஷியா அப்படின்ற நிலப்பகுதியும் கோண்ட்வானா அப்படின்ற நிலப்பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது இங்கே ப்ரெஷர் வந்து அழுத்தம் வந்து கொடுத்துருக்கு. அப்போ ஏற்பட்ட அந்த ப்ரெஷர்னால, அழுத்தத்தினால இந்த டெத்திஸ் கடல் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இமயமலையாக வந்து உருவாயிருக்கு. சரிங்களா? அதனால தான் இதை வந்து நம்ம மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கு மலைகள்லேயே பெரிய பகுதி சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான். இப்போ இந்த இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான் வந்து 3 டிவிஷனாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹிமாத்ரி, செகண்ட் வந்து ஹிமாச்சல், தேர்டு வந்து ஷிவாலிக். இந்த ஹரிசாண்டலாக பிரிக்கிறோம். ஹிமாத்ரி, அதுக்கடுத்து கீழே ஹிமாச்சல், அதுக்கடுத்து ஷிவாலிக். சரிங்களா? அப்போ 3 பகுதிகளை நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸினுடைய 3 பிரிவுகள் ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹிமாத்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தமிழ் மீனிங் என்ன, தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து உள் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹிமாத்ரியை கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிவாலிக் அப்படி இல்லைன்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் இதனுடைய குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எளிமையாக இருக்கும், மறக்காது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய அகலம் வந்து பார்க்க போகிறோம். அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 25 கிலோமீட்டர். இது வந்து அகலம் எவ்வளோ இருக்குது? ஹிமாத்ரி 25 கிலோமீட்டர். ஹிமாச்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? இதனுடைய அகலம் 80 கிலோமீட்டர். அப்போ ஹிமாத்ரி வந்து 25 கிலோமீட்டர், ஹிமாச்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர். ஷிவாலிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டரும், ஈஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? இந்த ஷிவாலிக் வந்து எங்கேருந்து எங்கே வரையும் இருக்கும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அசாம் வரையும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அசாம் வரையும் இருக்கும். அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வெஸ்ட்டு. அந்த வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டரும், ஈஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கும் இதனுடைய அகலம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அகலம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து உயரம் பார்க்கலாம். இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் நார்த் சைடில் இருக்கும். இங்கே தான் வந்து அதிகமான சிகரங்கள் இருக்கும், எங்கே? ஹிமாத்ரியில். இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 மீட்ரு. சரிங்களா? இதனுடைய உயரம், ஹிமாத்ரியினுடைய உயரம் 6000 மீட்ரு. இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 to 4500 மீட்டர். சரிங்களா? இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900லேருந்து 1100 மீட்டர் இருக்கும். சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டர். சரிங்களா? புரியுதா சொல்கிறது? 900லேருந்து 1100 மீட்டர் இருக்கும். சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டர். இது ஹிமாச்சல் வந்து 3500 to 4500 மீட்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 மீட்டர். சரிங்களா? இதுதான் வந்து உயரம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து எங்கே இருக்கும்? நார்த் சைடில் இருக்கும். நார்த் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா சிகரங்கள் வந்து இதில்
நிறைய இருக்கும். அப்படி என்னென்ன சிகரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவரெஸ்ட் இருக்குது. சரிங்களா, உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். இதனுடைய மீட்டர் எவ்வளோ அப்படின்னா 8848. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 8 எடுத்து வச்சா 4வது எட்டத்தில் சிகரத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓல்டு தான் இது. 2 8 எடுத்து வச்சா 4வது எட்டில் சிகரத்தை அடைஞ்சிடலாம். இது எங்கே இருக்குது? அப்போ சிகரங்கள் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிமாதிரியில் உயரமான சிகரம் வந்து ஹிமாதிரியில் அமைஞ்சிருக்கு எவரெஸ்ட் சிகரம். அதுக்கடுத்து இன்னொரு சிகரம் இருக்குது கஞ்சன் ஜங்கா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கஞ்சன் ஜங்கா அப்படின்ற ஒரு சிகரம் அமைஞ்சிருக்கு. இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா 88 எழுதிங்க, இங்கே 5 போடுங்க, இங்கே 6 போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா, 8586 மீட்டர். சரிங்களா, இது வந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கு ஹிமாதிரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நார்த்தில் இருக்குது. சரிங்களா, ஹிமாதிரி அது கீழே தான் இமாச்சல் வரும், அதுக்கடுத்து ஷிவாலிக் வரும். அப்போ நார்த்லேருந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக அமைஞ்சிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நிறைய சிகரங்கள் அமைஞ்சிருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே உயரமான சிகரம் 14 உயரமான சிகரங்களில் 14 உயரமான சிகரங்களில் 9 உயரமான சிகரங்கள் வந்து இந்த இமயமலையிலே வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சிகரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா இது வந்து மத்தியத்தில் இருக்கும். சரிங்களா, ஹிமாச்சல் வந்து எங்கே இருக்கும்? மத்தியத்தில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹிமாதிரி, அதுக்கடுத்து மத்தியில் இமாச்சல். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மழையினுடைய அளவு வந்து குறைவாக தாங்க இருக்கும் இந்த இடத்துல. அதே ஹிமாச்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து காடுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அழிப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே அர்பனைசேஷன் நடக்கும். அதாவது காடுகளை அழித்து நகரமயமாதல் நடக்கும். காடுகளை அழித்து நகரமயமாதல் நடக்கும். மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மண்ணரிப்பு வந்து ஏற்படும். சரிங்களா, எங்கே? ஹிமாச்சல்ல. சரிங்களா, மண்ணரிப்பு ஏற்படும் இங்கே. ஓகேவா, இங்கே மழையினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியான மலைத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? சிவாலிக்க தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். ஓகே, தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறைகள் அமைஞ்சிருக்கும். என்னென்ன பாறைகள் பார்த்திங்க அப்படின்னா மணல் பாறைகள், வெண்கல் பாறைகள், மணல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள். சரிங்களா, சுண்ணாம்பு பாறைகள் அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நிறைய மலைகள் வந்து அமைஞ்சிருக்கும். என்னென்ன அப்படின்னா பீர்பாஞ்சல், தௌலதார், மகாதேவ். சரிங்களா, மகாதேவ் மலைகள் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, எங்கே? ஹிமாச்சலில். சரிங்களா, மகாதேவ். சரிங்களா, மகாதேவ் மலைகள் அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பனி வந்து நிறைய சூழ்ந்து காணப்படுவதால் நிறைய பனியாறுகள் வந்து இடம்பெற்றிருக்கும். என்ன அப்படின்னா கங்கோத்ரி, சியாச்சின். சரிங்களா, கங்கோத்ரி, சியாச்சின் அப்படின்ற பனியாறுகள் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, கங்கோத்ரி, சியாச்சின் அப்படின்ற பனியாறுகள் இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே ஹிமாதிரியில். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். இங்கே வந்து புகழ்பெற்ற ஹிமாச்சலில் புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஷிம்லா, சரிங்களா, நைனிடால், முசோரி, அல்மோர், ராணிகட். ஷார்ட்டாக எழுதிட்டேன், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஷிம்லா, நைனிடால், முசோரி, அல்மோர், ராணிகட். இந்த ஷிம்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கும். இந்த நைனிடால், முசோரி, அல்மோரா, ராணிகட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்கும். அதுக்கடுத்து டார்ஜிலிங் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அதான் புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சுற்றுலா தலங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவாலிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டில் எங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெஸ்ட்டில் வந்து இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வெஸ்ட்டில் டூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஷிவாலிக்கில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது குடியிருப்பதற்கு ஏற்றவாறு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாதிரி இருக்கும். இது வந்து உயரமான மலை சிகரம் ஹிமாதிரி இங்கே மேலே அமைஞ்சிருக்கும். அது கீழே ஹிமாச்சல் வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிவாலிக் இருக்கும். அது கீழே தான் வந்து ஷிவாலி இருக்கும். அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து குடியேறுவதற்கு ஏற்றவாறு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். இது வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக தான் இருக்கும். ஏன்னா நிறைய குன்றுகளாக வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அதனால் குடியிருப்பதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இடம் இந்த
ஷிவாலிக் அப்படின்றது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து எழுதி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்க்கணும். சரிங்களா? பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட். சரிங்களா? வடக்கு மலைகளினுடைய 3வது பிரிவு பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குன்றுகள் இருக்குது. டாஃப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா இந்த குன்றுகள்லாம் ஒன்று இணைந்து தான் நமக்கு வந்து இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இது எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் சைடில் இருக்கும். சரிங்களா? ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த குன்றுகள் வந்து எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்தியா, மியான்மார். சரிங்களா? இந்தியா, மியான்மார் எல்லைகள் தான் வந்து இந்த குன்றுகள் அமைஞ்சிருக்கும். ஒரு சில குன்றுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் குன்றுகள் எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்தியா, மியான்மார் எல்லைகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கும். ஒரு சில குன்றுகள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இமயமலையை தான் வந்து நம்ம பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டாஃப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா இந்த குன்றுகள்லாம் ஒன்றிணைந்த இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஓகே, தேர்ட் பார்ட்டு ஓவர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த இமயமலையினுடைய முக்கியத்துவம் பார்க்கணும். வற்றாத நதிகளினுடைய பிறப்பிடமாக இருக்குது. சரிங்களா? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத நதினா எப்போவுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ வற்றாத நதிகளினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது இது ஹிமாலயாஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தென்மேற்கு பருவ காற்றை வந்து தடுத்து, சரிங்களா, தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து நம்ம வட இந்தியாவுக்கு, சரிங்களா, இங்கே இது வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து கனமழையை வந்து கொடுக்குது. சரிங்களா? அப்போ தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து இமயமலை வட இந்தியாவுக்கு கனமழையை கொடுக்குது. சரிங்களா? நிறைய கோடை வாழிடங்கள் இடம்பெற்றிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். சிம்லா, முசோரி, நைனிடால், ராணிகட், டார்ஜிலிங் அந்த மாதிரி நிறைய கோடைவாழ் இடங்கள் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கு. நிறைய புனித தலங்கள் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி அப்படின்ற கோயில்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ புனித தலங்களும் அங்கே அமைஞ்சிருக்கு. பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி போன்ற கோயில்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? பல்வேறு தொழில்களுக்கான மூலப்பொருட்கள் வந்து அந்த இமயமலையிலேருந்து நமக்கு அந்த மலை பிரதேசம் இல்லையா, ஸோ மலைகள்லேருந்து பல்வேறு தொழில்களுக்கான மூலப்பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய, சரிங்களா, மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய அந்த குளிரை வந்து இமயமலை வந்து தடுத்துருக்கு. அப்போ குளிர் அதை தடுக்கிறதுனால, அந்த குளிர் தடுக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவு வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்து நமக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா அப்போ இமயமலை இல்லை அப்படின்னா அந்த மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்று வந்து நம்ம ரொம்ப குளிர் பகுதியாக நம்மளை வந்து இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த குளிரை வந்து தடுக்குது. மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்றை தடுத்து நம்மளை வந்து பாதுகாக்குது. சரிங்களா? இதுதான் இமயமலையினுடைய முக்கியத்துவம். சரிங்களா? இப்போ ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இயற்கை அமைவுகளில் வடக்கு மலைகள் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த வடக்கு மலைகளில் என்னென்ன பார்த்தோம்? வடக்கு மலைகளில் 3 பிரிவுகள். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கெங்கே இருக்கும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர், டிபெட்லாம் இருக்கும். திபெட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அது திபெத்தியன் பீடபூமி அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். அதை சார்ந்த குறிப்புகள் வந்து பார்த்துருப்போம். அந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்றத 3ஆக வந்து பிரிச்சிருப்போம். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் அப்படின்றத பிரித்து அதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அதை வந்து பார்த்துங்க. ஏன் அப்படின்னா அகலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இதே வடக்கு மலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 500 கிலோமீட்டர் இருக்கும். அதே இமாச்சல் பிரதேஷில் 200 கிலோமீட்டர் இருக்கும். டிரான்ஸ் ஹிமாலயாஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய அகலம் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸில் வெஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் 40 கிலோமீட்டர் இருக்கும். சென்ட்ராக வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 கிலோமீட்டர் இருக்கும். அதே ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதிலே ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் இருக்கும். அதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாத்ரி 25 கிலோமீட்டர் இருக்கும், ஹிமாச்சலில் 80 கிலோமீட்டர் இருக்கும், ஷிவாலிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே வெஸ்ட்டில் 50 கிலோமீட்டர் இருக்கும், ஈஸ்ட்டில் வந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? காமனாக பார்த்திங்கன்னா ஹிமாத்ரியில் என்ன இருக்கும்?
சிகரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, சிகரம் அதிகமாக இருக்கும், மழை வந்து குறைவாக இருக்கும், பனியாறுகள் அங்கே இருக்கும். அதே இமாச்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடை வாழை இடங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இருக்கும். அந்த வெண்கல் பாறைகள், மணற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் வந்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து அந்த தௌலதார், பீர்பாஞ்சல், மகாதேவ் அந்த குன்றுகள் வந்து இடம்பெற்றிருக்கும். மலைகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு இதில் ஹிமாச்சலில். அதே வந்து பார்த்திங்கன்னா சிவாலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியிருக்கிறது தகுந்த மாதிரி இருக்கும், தொடர்ச்சியற்ற ஒரு மலைத்தொடர். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரம் வந்து நம்ம பார்த்தணும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா இது 6000 மீட்டர் இருக்கும். இது வந்து 3500 to 4500 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சராசரி வந்து 1000 மீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா, இந்த இடத்துல மழை வந்து கம்மியாக இருக்கும், இதில் ஹிமாலய மழை வந்து கம்மியாக இருக்கும். அதே இமாச்சலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை அதிகமாக இருக்கும், காடெல்லாம் வந்து அழிச்சிடுவாங்க, நகரமயம் அதெல்லாம் ஆகிறதுனால மண்ணரிப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டுரும். சரிங்களா, இது வந்து தொடர்ச்சியான மலைத்தொடர். இது ஹிமாலய வந்து தொடர்ச்சியான மலைத்தொடர், அது சிவாலிக்கு வந்து தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கும். அதனால் குடியிருப்பதற்கு ஏற்றவாறு அது அமைந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஜென்ரலாக எதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அப்போ இந்த நம்பர்ஸை கரெக்டாக நம்ம அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டாபிக். சரிங்களா, ஓகே. அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சமவெளி, அது அடுத்த பிரிவுகள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றி.